விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் காவேரியை சீக்கிரமாக குணப்படுத்துவேன். காவேரிக்கு பழைய நிலைமைக்கு காவேரியை கொண்டு வருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. காவேரி, நான், பாப்பா 3 பேர் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை, எனக்கு ஒரு ஆசை மாப்பிள்ளை, எப்படியாவது என் பேத்தியை பார்க்கணுன்னு. அவளை பார்த்து எவ்வளோ காலம் ஆச்சு. பிறந்த குழந்தையில பார்த்தது மாப்பிள்ளை. ஒரு வாட்டி கூட்டின்னு வந்து காட்டுங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே, சரி நான் கண்டிப்பாக கூட்டின்னு வந்து காட்டுறேன் அப்படின்றாங்க. சரி, இந்த குழந்தைய பார்க்கணும் கூட உங்களுக்கு தோணலையா அப்படின்னோடனே, இப்போ கூட குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ நாளாக இருக்குது தெரியுமா. நான் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். அந்த வீட்டில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் சித்தி சித்தப்பாவை இப்போ தான் பார்த்தேன். எதுக்காக இங்கே வந்தீங்க? நாங்கள் வெளிநாட்டில் தான் செட்டில் ஆகிட்டோம். குழந்தையும் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் மாப்பிள்ளை, நீங்களும் இல்லை, எங்களுக்கு யார் மாப்பிள்ளை வந்து ஆதரவு இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இந்த குழந்தைய பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பேத்தியை நீ என்றைக்குமே உங்களுக்கு தான் சொந்தம். நான் கூட்டின்னு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு சாரதா சந்தோஷமாக வராங்க. இங்கே வந்து சாரதா லேட்டாக வந்தோடனே காவேரி கோச்சிக்கிறாங்க. இவ்வளோ லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து குட்டி காவேரிக்கு அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து வந்து அப்படியே குட்டி காவேரி வந்து வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. ஒன்றும் தேவையில்லை, யாரும் எதுவும் எனக்கு பணம் வேணாம், என் குழந்தைக்கு பணம் வேணாம்னு சொல்லிட்டு அவரே கிளப்புறாரு. நீ போயிட்டு உள்ள ஹோம்ஒர்க் நோட்லாம் எடுத்து வைடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு, உடனே ஏங்க விஜய் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா, நீங்கள்லாம் மனுஷங்க தானான்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ மோசமாக நடந்து இப்போ இவ்வளோ நடந்து கூட எல்லா உண்மையை சொல்வீங்கன்னு பார்த்தா இப்போவும் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கீங்க. என்ன விஜய் இப்படி சொல்கிற? நாங்கள் எப்போப்பா அவங்ககிட்ட போய் சொன்னோம் அப்படி சித்தப்பா வராரு. உடனே விஜய், என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேனேப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்களா? பாதி உண்மையை தான் சொன்னீங்க, பாதி உண்மையை எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்க. மறுபடியும் என்கிட்ட உண்மை என்ன வந்து மறைச்சி நாடகம் ஆடுறீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது நான் அப்படின்னோன்னே, என்னப்பா விஜய் இப்படிலாம் பேசுகிறேன், நாங்கள் என்ன மறைச்சோம் அப்படின்றாரு அவங்க சித்தப்பா. என்ன மறைச்சிங்களா? என்ன மறைச்சிங்க நான் சொல்லட்டுமா? என்ன சொன்னீங்க நீங்கள்? சாரதாத்தை என்னை வந்து விட்டுட்டு போனதுக்கும் தேடி வரத்துக்கு காரணம் இந்த மாதிரி தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற டைமில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. மற்றபடி அவங்க தேடி வரத்துக்கு காரணமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே சொன்னீங்க. அவங்க தேடி வரதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன போய் தான். நான் இந்த உலகத்திலே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி செமையாக திட்டி விடுறாரு. உடனே வந்து எல்லாரும் அது வந்துப்பா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி அவங்க குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க. அவங்களும் வந்து அதுதான் உண்மை நினச்சிக்கிட்டு அவங்க நான் போயிட்டேன், குழந்தை நீங்கள் எப்படி வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நீங்கள் அவங்கள பார்த்து மிரட்டியிருக்கீங்க. நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா, ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களை மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்ல. அழுது புலம்பி என் பேரை இந்த உலகத்தை விட்டு போயிருக்கான்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் வாயாலேயே. அப்போது நான் இந்த உலகத்தை விட்டு போனால் உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா அப்படின்னு. என்னப்பா இப்படிலாம் பேசுகிற விஜய், வேறு என்ன சொல்கிறது? அதுக்கு தானே அர்த்தம், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு தாத்தா உடஞ்சி அழுறாரு. ஏன் விஜய் என்கிட்ட இவ்வளோ மோசமாக பேசுகிறான், இவ்வளோ வந்து பேசுகிறானே அப்படின்னு அழுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுற, ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு ஓடி வராங்க. என்ன காவேரி என்கிட்ட பேசுறதுக்கு ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சாரி சார், நீங்கள் வீட்டுக்கு வரும்போது என் அம்மா ஒரு மாதிரி பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னோடனே, நான் உன் புருஷன்டி, என்கிட்ட போய் இப்படி பேசுகிறே காவேரி, யாரோ மாதிரி பேசுகிறே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாகுது விஜய்க்கு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, நீங்கள் குழந்தைய பற்றி பேச தான் வந்திருப்பீங்க எனக்கு புரியுது சார், ஆனால் எங்கள் அம்மா தான் கொஞ்சம் அப்படி பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க சார் எங்கள் அம்மாவை. என்னோடனே, பரவாயில்ல, எல்லார் அம்மாவும் எப்படியும் வந்து இப்படி தானே பேசுவாங்க, உங்களை தேடி வந்தது ஏன் தப்பு தாங்க. ஐயோ சார், அதெல்லாம் இல்லை சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் சார், எப்போ வேணாலும் குழந்தைய பற்றி என்கிட்ட பேசலாம். இங்கே பாருங்கள், அம்மு வந்து எனக்கும் வந்து அப்படி சொல்ல வராங்க. அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறாரு விஜய். எனக்கும் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை சார், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து எனக்கு முக்கியம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து, பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் சார், இப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கால அப்படின்னு. நல்லா தாங்க இருக்கா, பார்த்துக்குங்க அப்படின்னு. உடனே கை காலெல்லாம் பார்க்குறாங்க. நல்லா ஆறி இருக்கே. சரி, நான் வரலன்னு கோச்சிக்கிட்டியாமே அப்படியா அப்படின்னு. ஆமாங்க மிஸ், நீங்கள் ஏங்க மிஸ் லீவ் போட்டிங்க, நீங்கள் எல்லாமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா. சரி அதான் மிஸ் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிள்ளி வந்து முத்தம் கொள்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் பூரிப்படைகிறாரு. அப்படியே அம்மா பொண்ணையும் பார்த்துட்டு